கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு அன்பான பிள்ளைகளை, நீங்களும் நானும் பாக்கியவான்கள். பாருங்க, இது பாக்கு மட்டை, பாக்கு தட்டுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிராமங்களெல்லாம் பயன்படுத்துவாங்க. நம்ம கிராமவாசிகள் இருக்கிறோம், டவுன்வாசியாக இருக்கிறோம். ஆனால் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, தனி மனிதன் தியானம். சாயங்கால வேளையில் பாருங்கள், சாயங்காலம் ஈசாக்கு ஒரு தேவ மனிதர் இருந்தார். ஆதியாகமம் 24வது அதிகாரம், ஆதியாகமம் 24வது அதிகாரம் அதில் 63வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியில் போயிருந்து ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண ஒரு தேவ மனிதர். நீங்களும் ஒரு தியானம் பண்ண டயத்தை நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள் இல்லைங்களா? அடுத்ததாக யார் பார்க்க போகிறோம்னா, நம்ம தாவீதை பார்க்க போகிறோம். அதாவது சங்கீதம் 55வது சங்கீதம். நன்றி அப்பா. சங்கீதம் 55வது சங்கீதத்தில் 17வது வசனம் பார்க்கும் பொழுது, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இது தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளையில் தியானம் பண்ண ஒரு தேவ மனிதர். அது மட்டும் இல்லைங்க, வேதத்தை பார்க்கும் பொழுது நம்ம யாரை பார்க்கணும், அது தாவீது சொல்லுவார். சங்கீதம் 66வது சங்கீதத்தில் 17வது வசனம், அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். வாயால் கூப்பிட்றாரு, நாவால் அவர் புகழப்பட்டார்னு இருக்குது இல்லைங்களா? ஈசாக்கு பார்த்தோம் தியானத்தை, தாவீது பார்த்த தியானத்தை. அடுத்தது கடைசியாக யோசுவாவை பார்க்க போகிறோம். யோசுவா எப்படிப்பட்ட ஒரு மனிதர்னா, அவர் இரவும் பகலில் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? இரவும் பகலும். ஆமேன். கவனிங்க, யோசுவாவின் 1வது அதிகாரம் 8வது வசனம் பார்க்கும் பொழுது, நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானவை நடந்து கொள்ளுவாய். யோசுவா 1:5வது வசனம் சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையிடம் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் விட்டு விலகுனை கைவிடுவதுமில்லை. கர்த்தாவே, இதை பார்க்குற கேட்குற வாலிபர்களுக்காய், சிறியர்களுக்காய், முதியோர்களுக்காக நன்றி செலுத்துகிறையாம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, சாயங்காலில் ஈசாக்கு தியானத்தை நாங்கள் கவனித்தோம். ஆண்டவரே, தாவீது மத்தியானவில் தியானத்தை கவனித்தோம். இரவும் பகலும் யோசுவா தியானம் பண்ணதை கவனித்தோம். ஆண்டவரே, யோசுவா 1:5 கர்த்தாவே, பிள்ளைகளோட எல்லா வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் நீக்கி போடுக்கிறதுக்காக சோத்திரம். பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும், வாழ்க்கையில் முன்னேற உதவி செய்யப்படுவதாக சோத்திரம். இது மட்டுமே மகிமைப்படும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமென்.